இந்தியா கிளிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சுந்தர் சி. அரண்மனை படம் வெற்றி அடைஞ்ச சந்தோஷத்தோட முதல் முறையாக பேசுகிறேன். இது வரைக்கும் நான் ஒரு அட்டன் பண்ணாத ஒரு ஜானர். நிறைய என்டர்டெய்னர் மூவிஸ் பண்ணியிருக்கேன், ஒரு காமெடி மூவிஸ் பண்ணியிருக்கேன், ரொமான்டிக் ஆக்ஷன் மூவிஸ் எல்லாமே பண்ணியிருக்கேன். ஆரர் ஜானருங்கிறது எனக்கு இது முதல் தடவை. ஸோ அது ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம ஆரர் ஜானர் பண்ணுறோம் எப்படி படம் வரப்போகுது அப்படின்ட்டு. பட் ரொம்ப அதாவது நான் எதிர்பார்த்ததெல்லாம் விட மிக பெருமைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய வெற்றியை ரசிகர்கள் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள். அரண்மனையில் யாரும் இருக்காதுங்க சார், உடனே காலி பண்ணுறேங்க சார், இல்லைன்னா எல்லாரும் உயிருக்கு ஆபத்து. அரண்மனை பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கும் போதே நான் ஒரு விஷயத்தில் ரொம்ப முடிவோடு இருந்தேன். அதாவது இது ஒரு ரொம்ப பயமுறுத்துகிற படமாக இல்லாமல் குழந்தைகள் பெண்கள் எல்லாமே ரசித்து பார்க்குற ஒரு ஆரர் படமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதாவது எல்லாருக்கும் பிடித்த ஒரு பேய் படமாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அந்த வகையில் பார்த்திங்கன்னா தான் இந்த அரண்மனை படம் வந்திருக்கு. அதெல்லாம் என்னோடய படம்னு வரும்போது அதுவும் கூட சந்தானம்லாம் இருக்காருங்கும்போது அதுக்கான அந்த காமெடி நல்லா இருக்கணுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாத்தையும் இருக்கும். ஸோ அதுலேயும் நம்ம குறை வைக்கக்கூடாது. ஸோ நல்ல ஒரு ஆரர் கூடவே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹியூமர் எல்லாம் கலந்து ஒரு பெர்ஃபெக்ட் பேக்கேஜாக அரண்மனை வந்துச்சு. அப்புறம் இந்த படத்தில் எனக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ஆர்டிஸ்ட். அது அன்சிகாவில் ஆரம்பித்து அன்சிகாவாகட்டும், ஆண்ட்ரியா, லட்சுமி ராய், வினய், அப்புறம் சந்தானம், மனோபாலா சார், கோவை சார்லா, நம்ம பருத்திவரன் சரவணன் சார்ன்ட்டு ஒரு அருமையான ஒரு ஆர்டிஸ்ட்டு அமைஞ்சாங்க. ஸோ எல்லாமே சேர்ந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் ஆச்சு. நல்ல சாங்ஸ் கொடுத்த பரத்வாஜ் சார், பிரமாதமாக ரீரெக்கார்டிங் பண்ணி கொடுத்த கார்த்திக் ராஜா, ஒளிப்பதிவு பண்ண யூகே செந்தில்குமார், வசனம் எழுதின வெங்கட், திரைக்கதை உதயன் சார், ஆர்ட் டைரக்டர் குருராஜ், எடிட்டர் ஸ்ரீகாந்த், ஃபைட் மாஸ்டர் தளபதி தினேஷ், இந்த மாதிரி ஒரு பிரமாதமான டீம் ஆர்டிஸ்ட் எல்லாம் அமைஞ்சாங்க. ஸோ இதெல்லாம் அமைஞ்சதுனால பார்த்திங்கன்னா அந்த படம் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அப்புறம் முக்கியமாக இன்னொருத்தவங்க சொல்ல இந்த பிரசாத் இஎஃப்எக்ஸில் அவங்க பண்ண சிஜி ஒர்க். ஏன்னா இந்த படத்தில் சிஜி ஒர்க்கில் என்ன ஒரு பெஸ்ட் விஷயம்னு பார்த்திங்கன்னா, மற்ற படங்களில் சிஜி ஒர்க் ப்ராமினெண்ட்டாக தெரியணும், அதாவது சம்திங் இந்த இடத்துல சிஜி பண்ணியிருக்கோன்ட்டு. இதில் அப்படி இல்லாமல் இயற்கையோடு கலந்த ஒரு சிஜி ஒர்க். அதாவது பஞ்சபூதம்பாங்க, நீர், நிலம், ஆகாயம், நெருப்பு, காற்று, அந்த மாதிரி இந்த பஞ்சபூதத்தை வச்சு தான் சிஜி ஒர்க் நிறையா வந்துச்சு. ஸோ சிஜி ஒர்க் பண்ணாலும் அது சிஜின்னு தெரியாமல் இருக்கணுங்கிற அளவுக்கு சிஜி ஒர்க் ரொம்ப அவர் சொல்கிறது ஈஸியாக இருந்தாலும் செய்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை. இதெல்லாம் ரொம்ப அருமையாக சிஜி ஒர்க் வந்திருக்கு. வந்துட்டா 3 படம் கலகலப்பு, தீயா வேலை சேனகுமார், இப்போ அரண்மனை, 3மே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி படமாக நீங்கள் எனக்கு அமைச்சு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு நன்றி. இந்த 3 படங்களை தொடர்ந்து இப்போ ஆம்பளை படம் பண்ணிகிட்ருக்கேன். விஷால் ஹீரோவாக பண்ணுறாரு, அவரே ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. பேரா அன்சிகா பண்ணுறாங்க. கூட சந்தானம் இருக்கார், வைபவ், சதீஷ், அது போக ரம்யா கிருஷ்ணன், கிரண், ஐஸ்வர்யா, பெரிய லிஸ்ட்டு. அது சொல்லிகிட்டே போகணும், பெரிய லிஸ்ட்டு. ஒரு நல்ல ஒரு ஸ்டார் காஸ்ட், ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னராக பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். ஏதோ பாயை பிரிக்கிற மாதிரி சாதாரணமாக சொல்கிற ரொமான்ஸ் மேட்டரில் மனசில் டிஸ்டர்ப் பண்ணாலே பேய் கோவம் வரும், பேயை டிஸ்டர்ப் பண்ணால் அதுக்கு எவ்வளோ கோவம் வரும். இனி எத்தனை பேர் தூக்கம் வராமல் தெரிய போகிறோம். மொத்தத்தில் நான் ஆசைப்பட்ட மாதிரி அரண்மனை வந்திருக்கு. அதாவது குடும்பத்தோட சந்தோஷமாக உட்காந்து ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு படமாக அரண்மனை வந்திருக்கு. அதுக்கு உதாரணம், அதுக்கு சாட்சி பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கிற வெற்றி. படம் பார்த்தவங்க இன்னொரு தடவை போய் பாருங்கள், பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்துக்கும் ஒரு அருமையான சந்தோஷமான தருணம் காத்துட்ருக்கு. நன்றி.